பூசாரி போன் அடிச்சாரு. இப்போ வந்து ஓரளவுக்கு அமுங்கலையா? சரி. இல்லைன்னா அது கத்திட்டே இருந்துச்சுல, அந்த கத்திட்டு அமுக்கி வச்சு பயிரை விளங்காது. மேடு வளம் இருக்கு. பயிரை விளங்காது அதில். ஆனால் இப்படி வச்சுக்கும்போது அது நல்லா நாற்று உட்காந்துக்கணும்ல. நாற்று உயிர் பிடிச்சிக்கிறேன். சரியாக இருக்கேன். இந்த இன்னைக்கு எங்கேயோ பார்த்துக்கு நாற்று அந்தளவுக்கு நட்டா இவர் முத்துக்கர் இவர் முருகேசன் நட்டுக்காரு. ஒன்றும் தெளிச்சு இல்லையா நட்டு ஒரு வாரம் என்ன தெரிஞ்சு அந்த புச்சக்கிழமைய நாற்று 2 முத்தி போச்சான்னு தெரியல. ஒரு மாதிரி சேப்படிச்சுக்கிருந்துச்சு. பூசாரி போனட்டாரு. அவன் கால் வீங்கிடுச்சான், நடக்க முடியல. முருகா சொல்கிறாரு, லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கேன் முருகா, ஏதாச்சும் சொன்னால் உன் பேர் எழுதிருக்கேன்டாரு. ஏப்பா இருக்கும் பாப்பிலேன்னு சொல்லாத. அன்னைக்கு சொல்லிட்டாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துருக்கேன் முருகா, ஏதாச்சும் உன் பேர் தான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. சார் ஒருத்தர் சிலாக இருக்குது. அதை நாளைக்கு கூட வரட்டு போய் சாயந்தரம் கூட ஒரு பாட்டு வர வேண்டியது. 2 ஆப்பிள் வாங்கிட்டு ஏதோ நம்மளும் ஒரு பாசமாக இருப்பார். என்னம்மா தள்ளி கிட போகிறேன். ஒரு மனுஷன் ஒரு ஆழ்ந்த வார்த்தை 2 வார்த்தை பேசுகிறதே. ஆமாம், இந்த வார்த்தை சொல்கிறார்ல, எத்தனை பேர் இருந்தாலும் உன் பேர் எழுதி கொடுத்துருக்கீங்களா, ஏதாச்சும் சொல்ல உன் பேர் உனக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்றாரு. மொத்தம் 2 மையம் அம்மா அவருக்கு, 2 கொண்டாடி. போட்டு கிணறு மேய்ச்சது குடிச்சு போறேன். இப்படி மண்ணை கொஞ்சம் விட்டுருக்கான் இப்ப, அதனால கொஞ்சம். ஆமா, வண்டி பையா போறியா பையா பிடிச்சா வந்து. ஆனால் புது வண்டி தானே இதுதானே? புது வண்டி தானே? ஆமா, புதுசு. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆச்சா? கொஞ்சம் இறக்க, லேசா இறக்க. அப்படி விடு. இப்படி போட்டேன், அதுவாவது போட்டேன். தூக்க வேணாம், இறக்க வேணாம், 9 கூட போட்டேன். வச்சு விடு, தட்டி விடு போட்டேன். ஆப்ரேட்டர் தேவைப்படுது. அப்படியே ஆப்ரேட்டர் தேவைப்படுது. கரெக்டாக சொல்லணுன்றது. வேலை நல்லா செய்வாங்க எல்லா பேருமே. அதெல்லாம் வசந்த் எனக்கு தெரிஞ்சு நல்ல வேலைக்காரன் தான். அவனு நல்லா செய்வான். இவன் வந்து கொஞ்சம் தவமா பெரிய வந்து எதையும் கண்டுக்கிற மாட்டேன். தவம் நான் அதிகமாக ஓட்டு பார்க்கலையாம்மா. நான் வெளியில ஊர் அங்கே ஓட்டுறேன். இவன் வசந்தி எனக்கு தெரிஞ்சு நிறைய எவ்வளோ கிடைக்கிறேன். இது புளிது இதுக்கு திங்க போவாங்க. அவன் வீட்டில் வேலை செய்வேன், தண்ணி வச்சுவேன். இந்த அடுத்த பழனிசாமி தவந்தேன். உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் பொறுப்பாக 2 இதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் 2 பார்க்கணும்ல. எந்த வேலைக்கு பயப்பட மாட்டாங்க. அவ்வளோதான்மா. இதை இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்காச்சும் ஒரு நீங்களாம் ஆள் சப்போர்ட்டுக்கு போய் செய்யணுமா? நீ சொன்ன மாதிரி இப்போ ஒரு எத்தனையோ உள்ள ஆள் இல்லாமல் அது விவசாயம் தோட்டம் இருக்கேன், அந்த ஆள் இருக்கேன் எல்லாம், அதாவது படித்து வேலைக்கு போயிருங்க. வேலைக்கு போயிருக்கா நீ சொன்னது கேட்க மாட்டேன், பிரயோஜனப்படாமல் செய்ய. இன்னைக்கு 2வதும்மா நான் செய்கிற வேலையை என் பிள்ளை வந்து செய்யக்கூடாதுன்னு எல்லாமே நினைக்கிறாங்க. அதே என்னன்னு தெரியலையா? அது என்னண்டாமா அந்த கஷ்டங்கள் நம்ம ஓட நான் தான் கஷ்டப்பட்டு மளிகை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எல்லாம் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாதே. இல்லைப்பா, மனுஷன் வந்து கஷ்டப்படுறேன். ஆமாம், கஷ்டப்படத்த அந்த பணத்துடைய அருமை தெரியும். கஷ்டப்படாமல் எவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானா அவன் வந்து கண்டிப்பாக. அதாவது இவங்க மாதிரி உழைப்பு இல்லாத உடம்பு கடைசியில் பட்டறைக்கு போயிருமா சீக்கிரம். நானும் அதை நினச்சி தானே கொஞ்சம் நம்மளாம் உழைப்பு கம்மியான 2 நேரம் சாப்பாடு போதும்டா சாமி. இப்போ நல்லா கவனம் பசிக்குதா, அதுலேயும் நம்ம ஒரு இடையில 100 அதையும் கட்டுப்படுத்தணுன்றேன். 100 திண்டாலே அதே போதும். ஏதாச்சும் ஒன்று போய் நாக்கு நின்று விடுவோமா. அந்த இது இன்னைக்கெல்லாம் மீன் எடுத்து ஒரு மணியில் நம்ம சனிக்கிழமை தாட மாட்டேல. நேற்று மகா ஒரு கோழி அடிச்சு சொல்லிச்சு, அடிக்கல. நம்மளுக்கு இன்னைக்கு 100 ரூபான்னு 100 ரூபான்னு சொன்னாங்க இந்த மத்தி ஐலண்டு. சனிக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம், அதுக்கான பிள்ளையை சாப்பிட போகிறேன்ட்டு ஸ்கூல் போயிருக்கா பண்ணிட்டேன். என் கையில் வாசல இருக்குண்டாங்க. நம்மளுக்கு ஒரு 350 ரூபா 3 கிலோ 350 ரூபா அந்த வெட்டி பாண்டு கிளி மீன் விட்டார். இந்த கொடுத்து வந்தேன். அப்புறம் என்ன சொன்னேன், நான் சாப்பிட மாட்டேன்ல, காலிஃப்ளவர் இருக்குல்ல பக்கடை கொடுக்குறேன். ஆச்சா அப்படின்னு இருந்தா, ஏதாவது செஞ்சு கொடுக்கலன்னு கொடு அப்படின்னு வந்துட்டு. அதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது.